23rd November 2025 சம்பல் உத்தரப்பிரதேஷில் ரூபி அப்படின்ற பெண்ணுடைய 10 வயது சின்ன பொண்ணு திவ்யா, 12 வயசு சின்ன பையன் கிருஷ்ணா 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வராங்க. ஆனால் அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, அப்பா வீட்டில் இல்லை. ரூபி கிட்ட இருந்து பசங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, 32 வயசுள்ள அவங்களுடைய ஹஸ்பண்ட் ராகுல் குமார் அவருடைய வேலை ஒரு சித்தாள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் இந்த ஷூ ஸ்லிப்பர் எல்லாமே வந்து தைப்பாங்க இல்லையா, அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடந்த 4-5 நாட்களாக அவர் வந்து காணவில்லை அப்படின்ற ஒரு ஷாக்கிங் விஷயத்தை அந்த குழந்தைகள் அவங்க அம்மா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக ராகுலுடைய அத்தை பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிஷியலாக இந்த 4-5 டேஸாக அவர் வீட்டுக்கு வரலை, அவர் வந்து ஃபோனும் பண்ணலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சப்போ அவங்களுடைய வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க, கல்யாண வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க. ஆனால் அவர் எந்த விதமான தகவலும் கொடுக்கல அப்படின்றதும் இவங்களுக்கு சந்தேகம் வந்ததுங்க. உடனடியாக அவங்க அத்தைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரூபி. ஆனால் அங்கே ராகுல் வரவே இல்லை. பயங்கர ஷாக். அப்படியே சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ராகுல் வந்தாரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே ராகுல் போனதுக்கு உண்டான கொஞ்சம் தடயம் கூட கிடைக்கலங்க. என்னடா இது, இவர் எங்கடா போனார், ஆளே காணுமே அப்படின்னு சொல்லி பதறி போய் கிட்டத்தட்ட 4-5 நாள் கழிச்சு தான் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் என்னமோ ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, போலீஸும் அவங்களுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆரம்ப கட்ட விசாரணையில் ராகுலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே ஒரு 3 வாரங்கள் கடந்து போகுதுங்க. 15 டிசம்பர் 2025 அந்த சம்பல் அப்படின்ற ஊரில் ஒரு நதி இருக்குது. அந்த நதியோரம் வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் எல்லாம் கூட்டமாக ஏதோ ஒன்று கடிச்சு இழுத்து சண்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. பயங்கரமான ஒரு துர்நாற்றம். மக்கள்னால அந்த பக்கம் நடமாடவே முடியல. ஏன்னா நதியோரம் நாய் ஏதோ வந்து அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. உடனடியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. போலீஸ் மக்கள் கிட்ட கேட்குறாங்க, அப்படி எந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னும் போது மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நாய் எல்லாம் வந்து ஏதோ ஒரு எலும்பு துண்டு கடிச்சிக்கிட்டு இருந்தது, அந்த எலும்பு துண்டு பார்க்கறதுக்கே மனிதனுடைய கை மாதிரி இருந்தது, அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு போலீஸ் உடனடியாக அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக வராங்க. அங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பாலித்தீன் கவர் இருந்தது. அந்த பாலித்தீன் கவரில் ஒரு மனிதனுடைய உறுப்புகள் எல்லாமே வெட்டப்பட்டு அந்த கவரில் போட்டு இருந்ததுங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு பேகுமே இருந்தது. அந்த பேகை ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலும் அதே மனிதனுடைய உறுப்புகள் வந்து வெட்டப்பட்டு அந்த இடத்துல போட்டிருந்தது. ஸோ போலீஸ்க்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு, யாரோ வந்து ஒரு உடலை கண்டம் துண்டமாக வெட்டி இந்த பேக்கில் பேக் பண்ணி அந்த நதியில் போட்டிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ போலீஸுக்கு இருந்த சவாலே, யாருடைய உடலை இப்படி கண்டந்துண்டமாக வெட்டியிருக்காங்க, கையும் இல்லை, காலும் இல்லை, தலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உடல் யாருடையதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களே அப்படியே குழம்பி போயிருந்தாங்க. போலீஸுக்கு இது வந்து ஒரு பிளெயின் மர்டர் கேஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த உடலை வந்து 5 நாட்களுக்கு அப்படியே வந்து மார்ச்சரியில் வச்சுருக்காங்க. சரி, யாராவது கிளைம் பண்ணுறதுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருமே வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் 20 டிசம்பர் 2025 அப்போ சரி இந்த உடலுக்கு அட்டாப்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ தான் போலீஸுக்கு இந்த உடலிலிருந்து ஒரு தடயம் கிடைக்குதுங்க. அதாவது அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணும்போது உடலுடைய ஒரு பகுதியில் வந்து ராகுல் அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ராகுல் அப்படின்னு பச்சை குத்துனதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சரி இந்த சமீப காலமாக யாராவது மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டராக இருக்கா, அதில் ராகுல் அப்படின்ற பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு 24th நவம்பர் 2025 அன்னைக்கு ரூபி அவங்களுடைய கணவர் ராகுல் காணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து கையில் கிடைக்குது. உடனடியாக போலீஸ் ரூபிக்கு தகவல் கொடுக்குறாங்க. ரூபியும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த உடல்களை பார்த்ததுக்கப்புறம், அதாவது பெட்டுப்பட்ட துண்டுகளை பார்த்ததுக்கப்புறம் ரூபி வந்து இல்லை இது என்னுடைய கணவருடையது கிடையாது அப்படின்றாங்க. போலீஸ் இங்கே பாருங்கள் ராகுல் அப்படின்னு டேட்டு குத்தி இருக்கு, பாருங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக எதுவுமே அவங்களுடைய ஃபேஸை பண்ணாமல் இல்லை இது என்னுடைய கணவர் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த உடல் யாரையுடையது, இந்த உடலுக்கும் ரூபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அப்படி சம்பந்தம் இருந்தது அப்படின்னா அவங்க ஏன் இந்த ஒரு பர்சனை கொலை பண்ணணும், உண்மை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி வீக் போடுற வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் அந்த உடல் பாகங்கள் எல்லாம் கிடைச்சது இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே இந்த பர்சனுடைய தலை, கை, காலெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் அவங்களுக்கு வேற எந்த ஒரு பாடி பார்ட்டுமே அந்த இடத்துல கிடைக்கலங்க. ஆனால் இந்த கேஸில் போலீஸுக்கு யார் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா ரூபி மேலே வர ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய கணவர் காணோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ கணவருடைய பேர் ராகுல். இந்த உடலில் ராகுல் அப்படின்ற பச்சையும் குத்தி இருந்தது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சமாவது பதட்டம் அவங்களுடைய மனசில் இருக்கணும் இல்லையா? ஆனால் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் ரொம்ப கோல்ட் பிளட்டடாக அவங்களுடைய ஃபேஸை வச்சுக்கிட்டு அங்கே இருந்து கிளம்புனதில் அவங்க மேலே போலீஸுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுது. சரி, உண்மையிலேயே ரூபி யார், அவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சதுல பெருசாக ரூபியை பற்றி எந்த விதமான தகவலும் கிடைக்கலங்க. சரி, ரூபி கிட்டேயே மேலும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூபியை கூப்பிட்டுருக்காங்க. வரும்போது உங்களுடைய கணவருடைய வேற வேற ஃபோட்டோஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ரூபி கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க போலீஸுக்கு. அதில் ஒரே ஒரு ஃபோட்டோவில் அந்த உடலுக்கும் அவங்க கணவருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. 2 பேரை தவிர்த்து ரூபிக்கும் இதில் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகத்துக்கு கரெக்டாக அந்த ஒரு ஃபோட்டோ மாட்டுதுங்க. என்னென்னா அந்த ஃபோட்டோவில் ராகுல் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃபார் சேஞ்ச் அப்படின்ற ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு. அதே டிஷர்ட் தான் இப்போது அந்த உடல் பாகங்கள் கிடைச்சது இல்லையா, அந்த பையிலையும் அந்த டிஷர்ட் இருந்திருக்கு. இந்த ஒரு தருணத்திலிருந்து இந்த கேஸ் வேற விதமாக மாற ஆரம்பிக்குதுங்க. இது வந்து ஒரு கோல்ட் பிளட்டட் மர்டர் கேஸாக தான் வந்து போலீஸ் கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் இதுவே வந்து அப்படியே போக போக ஒரு கன்ஃபெஷன் கேஸாக மாறப்போகுது. இன்ஃபேக்ட் கன்ஃபெஷன் கேஸாக கூட கிடையாதுங்க, ஒரு சேலஞ்ச். போலீஸுக்கே ஒருத்தங்க சேலஞ்ச் கொடுக்க போகிறாங்க. முடிஞ்சால் நான் தான் குற்றவாளின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்ற ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறாங்க. ஸோ போலீஸுக்கே ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இந்த ஒரு கேஸ் இருக்க போகுது. 32 வயசு ராகுலுடைய சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரூபி அப்படின்ற ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லவ் பண்ணி 2 பேரும் கல்யாணமும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை, ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறக்குதுங்க. ஸோ ராகுல் வந்து தனியாக இருக்கிறதுனால அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா வீடு இருக்குது, எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கையில் இருந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மாமியார் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடை கட்டுறாங்க. அந்த சொந்த வீட்டுக்கே இவங்க 2 பேரும் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ராகுல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொத்தனார் வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்காலிட்டியில், அவங்க தங்கியிருந்த லொக்காலிட்டியில் நிறைய இந்த ஷூ தைக்கிற தொழிலாளிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராகுல் அவங்க வீட்டுக்கு கீழே வந்து கடையை போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ தைக்கிற தொழிலுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். ராகுல் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு பர்சனுங்க. ஆனால் அவர் எவ்வளோ அளவுக்கு நேர்மையான ஒரு பர்சனோ அதை விட ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு பர்சன் அவருடைய மனைவி ரூபி. அவங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், ஒரு செலிபிரிட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போசிங்கான ஃபோட்டோஸ் போட்டுட்டு நிறையா பசங்களை வந்து அவங்களுடைய மாய வலையில் விளை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மெசேஜஸ் பண்ணுறது, அந்த மெசேஜஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது, அவங்கக்கிட்ட இருந்து காசு பறிக்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான இல்லீகல் வேலைகளெல்லாம் ரூபி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ராகுலுக்கும் தெரிய வருது. ஸோ இதனாலேயே ராகுலுக்கும் ரூபிக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வீட்டில் போய்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க தங்கியிருந்த அந்த சந்தோசி அப்படின்ற இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பக்கத்து இலாக்காவில் இருக்கிற ஒரு 4-5 போலீஸ் ஸ்டேஷனில் ரெகுலராக ரூபி வந்து நிறையா பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அடிதடி பண்ணாங்க, இவங்க வந்து என்னை மொலாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற பல கம்ப்ளைண்ட் வந்து ரூபி மற்றவங்க மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் ரூபியை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பசங்களை தேவையில்லாத மாய வலையில் விளை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுற ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லி தான் பசங்க பேச ஆரம்பித்தாங்க. சரி, இவங்க தான் எப்படின்னு பார்த்தா ரூபியோடைய தம்பி 1ஆம் நம்பர் திருட்டு பையங்க. கிட்டத்தட்ட 8லிருந்து 10 திருட்டு கேஸ் அந்த பையன் மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ கூட ரூபியோடைய தம்பி ஜெயிலில் தாங்க இருக்காப்புல. போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ரூபியோடைய தம்பியை அரெஸ்ட் பண்ண போகும்போது போலீஸ்காரங்க கிட்டேயே வந்து ரூபி ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டதாகவும், என்ன நீ ஒரு பொம்பளை இருக்கும்போது பொம்பளையை டச் பண்ணி பேச வரியா அப்படின்னு சொல்லி விமன் கார்டு, விக்டிம் கார்டெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால போலீஸே ரூபி கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரூபி வந்து ஒரு தெருவில் நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பக்கத்தில் நடந்து போகிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இடைவேளை விட்டு தான் நடந்து போவாங்களாம். அவ்வளோ அளவுக்கு ரூபி மேலே மக்களுக்கு பயம். இதை கேட்கும் போதே உங்களுக்கு கோபம் வருதில்ல. ஆனால் இது எப்படி ராகுலுடைய கொலை வழக்கில் அப்படியே ரூபி சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செம்ம காண்டாக இருக்கும். ரூபியை நேரில் பார்த்தா நம்மளே வந்து வேறு விதமாக திட்டணும் அப்படின்லாம் வந்து நம்மளுக்கே தோணும். வெயிட் பண்ணி பாருங்கள். இவங்க தங்கியிருந்த லொக்காலிட்டியில் அபிஷேக் அப்படின்ற ஒருத்தன் இருந்தான்.
அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் கிராபிங் எல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கும் ஒரு பார்ட்டிக்கும் இந்த லேண்ட் கிராபிங் கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ தான் ரூபிக்கும் அவனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருதுங்க. ஸோ ரூபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எனக்கு 1.5 லட்ச ரூபா பே பண்ண அப்படின்னா அந்த லேண்ட் கிராபிங் கேஸில் உனக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறான் இல்லையா, அவனை ஒரு பொய் கேஸில் போலீஸில் என்னால் மாட்டி விட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட போயிட்டு ரூபி இந்த மாதிரி இவங்க என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தூக்கி லாக்கப்பில் உள்ளே வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு பர்சனை உள்ளே வச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஆகிட்டதுக்கப்புறம் அபிஷேக்கும் ரூபியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து 2 பேரும் ஒரு விதமான ஒரு அஃபேரில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரூபி அதோடு நிற்கலைங்க. அப்படியே ஒரு சில மாதங்களில் அபிஷேக்கோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் கௌரவன்னு இருந்தான். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரூபி வந்து அபிஷேக் கிட்ட மறைக்க ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் கௌரவ் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு வந்து பேச ஆரம்பித்தாங்க. இவங்க 3 பேரும் ரெகுலராக ட்ரிப்பு வெளியே போகிறது ஒரு வாடிக்கையாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா, ராகுல் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவர் கூட 2 குழந்தைகளை பெற்றுட்டு 2 பேர் கூட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ரூபி இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் எல்லாம் கேட்கும்போது, வீட்டில் இருக்கிறவங்க கேட்கும்போது அவங்கெல்லாம் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ராகுலுக்கு ரூபி மேலே நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருந்ததுங்க. அடிக்கடி சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் ராகுலுக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த மாதிரி நான் இல்லாத சமயத்தில் வீட்டில் நிறைய ஆண்கள் வந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருந்தது. இதனால் ராகுலுக்கும் ரூபிக்கும் நிறையா சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ரூபி அந்த 2 பேரு கூட அபிஷேக் அண்ட் கௌரவ் கூட நைனிடாலுக்கு ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. அங்கே 3 பேரும் சரக்கு அடிச்சிருக்காங்க. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அபிஷேக் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நினச்சி கௌரவ் கூடிய ஃபிசிக்கலாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அபிஷேக் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ரூபி கிட்ட செம்மையாக சண்டை போடுறான். அப்போ தான் அவனுக்கே தெரிய வருது, இந்த மாதிரி கௌரவ் கூடயும் இவங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி, இந்த பொண்ணு வந்து செட் ஆக மாட்டான்னு சொல்லி அபிஷேக் அதே இடத்துல சண்டை போட்டுட்டு ரூபியை விட்டு விலகி போயிடுறான். ஆனால் இந்த கௌரவ் அண்ட் ரூபி 2 பேரும் ரொம்ப நெருங்கிய லவ்வர்ஸாகவே மாறிடுறாங்க. இப்படியே இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் மாதங்கள் அப்படியே ஓடி போகுதுங்க. 17th November 2025 அன்னைக்கு ராகுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் டவுனுக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது, என்னுடைய அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்காக ஒரு சில ஷாப்பிங்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அப்படியே எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போயிருக்காப்புல. ஸோ ராகுல் உண்மையிலேயே வெளியே போயிட்டாருன்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைகளை வந்து பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு யார்டு மாதிரி இருக்குது, அதாவது ஒரு குடோன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குடோனில் குழந்தைங்களை படுக்க வச்சிட்டாங்க. ஸோ இவங்களுடைய கள்ளக்காதலனான கௌரவுக்கு கால் பண்ணி வர வச்சுருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இல்லை, குழந்தைங்களும் வந்து பக்கத்தில் அந்த ஒரு குடோனில் போட்டேன், நீ வந்துரு, நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அவரும் வந்திருக்காரு, 2 பேரும் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ராகுல் வெளியே போனார் இல்லையா வேலை விஷயமா, அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க அத்தை வீடு பூட்டு போட்டிருக்கு. ஐயோ என்னடா இது, அத்தை வீடு பூட்டு போட்டிருக்கு, திரும்பி நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு கிளம்பியிருக்காரு. தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு ஃபோனை எடுத்தால் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. சரி, என்ன வீட்டில் தானே இருப்பாங்க, நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்கு போயிருக்காருங்க. போகும்போது வீட்டுடைய வாசலில் வேற ஒரு ஆணுடைய செருப்பு இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ மெதுவாக இன்னொரு சாவியை வச்சு வீட்டுடைய கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா ரூபியும் அவங்களுடைய கள்ளக்காதலனான கௌரவும் 2 பேரும் காம்ப்ரமைசிங்கான ஒரு பொசிஷனில் பெட்டில் இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே செம்ம கோபம் வந்துருச்சு ஹஸ்பண்ட் ராகுலுக்கு. அங்கே ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குதுங்க. ராகுலுக்கும் கௌரவுக்கும் நடுவில் சண்டையில் ரூபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவனை அடித்து கொள்ளுடா கௌரவ், அவனை அடித்து கொள்ளுடா அப்படின்றாங்க. கீழே கிடக்கிற ஒரு அயன் ராடை எடுத்து ராகுல் அசந்திருந்த போது ராகுலுடைய பின்மண்டையிலே ஓங்கி அடிக்கிறான் கௌரவ். அப்படியே அதே இடத்துல ராகுல் வந்து சுருண்டு கீழே விழுகிறாங்க. அதுக்கப்புறம் மண்டையில் திரும்ப அடித்து அதே இடத்துல துடிச்சு ராகுல் வந்து இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கப்புறம் இந்த ரூபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த உடலை வந்து மறைக்கணும் இல்லையா, மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடலை கண்டம் துண்டமாக வெட்டணும் அப்படின்னு சொல்லி தலை தனியாக, கால் தனியாக, கை தனியாக வெட்டியிருக்காங்க. உடலுடைய பல பாகங்களை வந்து வெட்டி துண்டாக எடுத்திருக்காங்க. அப்படியே வேற பையில போட்டு அங்கே ரத்தம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரத்த வாடையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிளகா பொடி அப்படி இப்படின்னு எல்லா பவுடரையும் வந்து தூவி விட்டுருக்காங்க. ஸோ கௌரவ் வந்து கிளம்பி போயிட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி இந்த உடல் பாகங்கள் எல்லாம் சேஃபாக நம்ம வந்து மறைக்கணும், அதுக்கு உன்னுடைய குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருந்தால் வேலைக்காவது, உன் குழந்தைகளை வேற எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்னு வந்து பிளான் போடுறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து ரூபி தன்னுடைய குழந்தைகளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க.
ஏன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்பா வெளியே போயிருக்காரு இல்லையா, ஸோ அதனால் அப்பா என்ன டவுனுக்கு கூப்பிட்டுருக்காரு, நான் தனியாக அங்கே போனேன்னா ஒரு 2-3 நாள் அப்பா கூட அங்கே ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும், அதனால நீங்கள் எப்படி வீட்டில் தனியாக இருப்பீங்க, அதனால நீங்கள் அத்தை மாமா வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி அத்தை மாமா வீட்டில் விட்டுடுறாங்க. திரும்பி வந்துட்டு வீடு ஃபுல்லாக இவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி அந்த ஒரு பையெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா பையும் எடுத்துக்கிட்டு வேனில் வந்து பேக்கப் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைகளும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, இல்லை அத்தை மாமா வீட்டில் இருந்தாலும் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போது ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சு. ஸோ ரூபிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருக்கிட்டேருந்து? அந்த அத்தை மாமா கிட்டேருந்து. இந்த மாதிரி நாங்கள் அர்ஜென்ட்டாக வெளியே போகிறோம், குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண முடியாது, நீ வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கமா அப்படின்றாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, கௌரவ் ஒரு காரில் இதை வந்து பேக் பண்ணிட்டான், ராகுலுடைய உடல் பாகங்களை வந்து பேக் பண்ணிட்டான், டிக்கியில் இருக்குது. இப்போ குழந்தைகளை பிக்கப் பண்ணணும். ரூபி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி கௌரவ் ஸ்கூலுக்கே போ, குழந்தைங்களை காரில் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை வந்து பிக்கப் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு அப்போ தெரியவே தெரியாது தன்னுடைய தந்தையுடைய உடல் பாகங்கள் அந்த காரில் பின்னாடி டிக்கியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே வந்து குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு இவங்க அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி இந்த கங்கை நதி இருக்கு இல்லையா, அங்கே போயிருக்காங்க. கங்கை நதியில் ராகுலுடைய தலையும் ராகுலுடைய கையையும் காலையும் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ரிவர் வந்து போகுது. அந்த ரிவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்லையா, அந்த பாடி பார்ட்ஸை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து போட்டிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதெல்லாமே நம்ம போட்டுட்டோம், இது வந்து கிடைக்கவே கிடைக்காது, நம்ம மாற்றுறதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 நாள் அப்படியே ஓடுது. 5 நாள் கழிச்சு தான் ஐயோ என் புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு நாடகம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 3 வாரம் கழிச்சு தான் ராகுலுடைய உடல் பாகங்கள் அங்கே இடத்துல கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன தான் இவங்க பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து காட்டி கொடுத்துட்டா பாருங்கள். வெறும் ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு டிஷர்ட்டு, அதை வச்சு ரூபி தான் இதை பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு யூகத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த கௌரவ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு உண்மையை சொல்லிடுறான். பட் என்ன தான் உண்மையாக சொன்னாலும் ஒரு வேலிடான ப்ரூஃப் வந்து கிடைக்கலங்க. ஏன்னா கோர்ட்டில் போயிட்டு இவங்க அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிரட்டி என்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரூபியுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் என் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, என்னை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா நான் தான் குற்றவாளின்னு உங்களால் ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா என் மேலே ஒரு கான்க்ரீட்டான எவிடன்ஸே உங்ககிட்ட கிடையாது. முடிஞ்சால் நான் தான் குற்றவாளின்னு சொல்லி கோர்ட்டில் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஓப்பன் சேலஞ்சை ரூபி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரூபியுடைய தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ராகுலுடைய தலையும் கிடைக்கல, கையும் கிடைக்கல, காலும் கிடைக்கல, உடம்போட ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அந்த ஒரு சில பகுதிகளை வச்சு இவர் தான் ராகுல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு பார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுல பாடி பார்ட்ஸ், அதுலேருந்து டிஎன்ஏ எடுத்திருக்காங்க. ராகுலுடைய குழந்தைகளுடைய டிஎன்ஏ எடுத்திருக்காங்க. ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுலுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூகிச்சாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்குமா சொல்லி அங்கேயும் டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு இப்போ ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் ரூபியும் அந்த கௌரவ் அப்படின்றவனு தான் இந்த ஒரு கொலையை பண்ணாங்க. ஸோ இந்த கொலைக்கு உண்டான பின்னணியே என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் தாங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் மாய விலையில் நிறைய பேரை விலை வச்சு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து காசு பறித்து அவங்க உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை தட்டி கேட்ட கணவனை போட்டே தள்ளிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாடர்ன் ஜென்ரேஷன் எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியலைங்க. ஏன்னா பெண்களுக்கு எதிராக நிறையா அநீதிகள் நடக்கிறது என்னமோ இந்த சமூகத்தில் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது உண்மை. அது கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறேன். பட் ஆண்களுக்கு எதிராகவும் இந்த சமூகத்தில் நிறைய அநீதிகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. பெண்களுக்கு ஒன்றுனா தட்டி கேட்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. அதே கொடுமைகள் ஆண்களுக்கு ஒன்று அப்படின்னா தட்டி கேட்குறதுக்கு சமூகம் வருமா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த ஒரு கேள்விக்குறியில் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த ஒரு கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.